வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பில் இருக்குது. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் பொது சுகாதாரத்துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பதவி வேகன்சி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் மொத்தம் 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கேண்டிடேட் ஷுட் பொசஸ் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் நர்சிங் காலேஜஸ். ஸோ அவங்க வந்து ஜிஎன்எம் பண்ணியிருக்கலாம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம். அரசு கல்லூரி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் இந்த கல்வி தேதி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் 18,000. அடுத்து வந்து லேப் டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி 5. மஸ்ட் ஹவ் பாஸ்ட் +2 எக்ஸாமினேஷன், மஸ்ட் பொசஸ் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து +2 பண்ணிவிட்டு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து பண்ணியிருந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கான மாத சம்பளம் 13,000. அடுத்து ஃபார்மசிஸ்ட் மருந்தாளுநர் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி டிஃபார்மு அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம். ஓகே, இவங்க இந்த 2 கல்வி தேதியில் ஏதோ ஒரு கல்வி தேதி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். இவங்களுக்கான மாத சம்பளம் 15,000. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இந்த வேலைக்கு கல்வி தேதி வந்து மஸ்ட் ஹவ் பாஸ்ட் +2 வித் பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. ஸோ அவங்க வந்து +2ல் வந்து பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி எடுத்து படிச்சுட்டு தமிழ் லாங்குவேஜ் எஸ் சப்ஜெக்ட் எஸ்எல்சி லெவலில் படிச்சிருக்கணும். அதுபோக 2 வருட மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான மாத சம்பளம் 14,000. அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி 2. ஸோ இவங்க வந்து 8th பாஸ் ஆர் 10th ஃபெயில் வித் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இன் தமிழ். ஸோ நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது 10th ஃபெயில் ஆகியிருந்தாலோ இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். தமிழில் எழுத வாசிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அவங்களுக்கான மாத சம்பளம் 8,500. மொத்தமாக அவங்களுக்கு ஒரு 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து ஸ்டாஃப் நர்ஸு. ஸோ அவங்களுக்கு வந்து மொத்தம் 31 வேகன்சி. ஸோ ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் தான் தகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து நர்சிங் படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள்: கல்வி தகுதிக்கான சான்று, மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, சாதிச் சான்று, மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர் மற்றும் 3ஆம் பாலினத்தவர். ஸோ இதுக்கான சான்றெல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும். தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று. ஓகே, நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஓகே, உங்களுடைய முன் அனுபவ சான்று இருந்தது அப்படின்னா அது பெற்ற சர்டிஃபிகேட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து டெம்பரரி பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நேரத்திலும் நிர்வாக காரணங்களுக்காக பணியிலிருந்து விடுவிக்கப்படலாம். ஓகே, பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கிடையாது, செல்ஃப் டிக்ளரேஷன் நம்ம வந்து ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 மாத காலத்திற்கு பணி ஒப்பந்த பத்திரம் அளிக்கப்பட வேண்டும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா 11 மாதத்திற்கு ஒரு ஒப்பந்தம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிசை எண் 1, 2 தெரிவிக்கப்பட்டுள்ள பணி நியமனம் செய்யப்படுபவர் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டால் நிரப்பப்பட்டவுடன் பணியிலிருந்து நீக்கப்படுவார். ஓகே ஓகே, அதாவது இந்த சீரியலில் வந்துட்டு வரிசை எண் 1, 2 இந்த இதில் கொடுக்கப்பட்டுள்ள பணி நியமனம் செய்யப்படக்கூடிய அந்த விண்ணப்பதாரர் வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க வந்து அந்த வேகன்சியை ஃபில்லப் பண்ணோன்னே அவங்க வந்து பணியிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், பி பிளாக், 3வது தளம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், ராணிப்பேட்டை மாவட்டம், 634 403. ஸோ இந்த முகவரிக்கு தான் விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் 1/9/2025 அன்று மாலை 5 மணிக்குள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஸோ விண்ணப்பம் அனுப்புவதற்கான கடைசி தேதி 1/9/2025. ஸோ அந்த தேதிக்கு முன்னால் உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து போய் சேர மாதிரி பாருங்கள். ஓகே, விண்ணப்பங்களை https://ranipet.nic.in அப்படின்றது இணையதளத்தில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாவட்ட இணையதளத்துலேருந்து நம்ம அதை அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். விண்ணப்பங்கள் மேற்கண்ட அலுவலக விண்ணப்ப பெட்டகத்திலோ பதிவஞ்சல் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. ஸோ இந்த அலுவலக பெட்டகத்தில் நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது பதிவஞ்சல் நம்ம வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களை கூட்டுவதோ குறைப்பதோ மற்றும் இந்நியமனத்தை ஒத்திவைப்பதோ மாவட்ட நலவாழ்வு சங்க நிர்வாகத்திற்கு உட்பட்டது. ஓகே, இந்த வேகன்சிஸ் வந்து கூட்டலாம் அல்லது குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ராணிப்பேட்டை பொது சுகாதாரத்துறையில் வெளியே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.